இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்க ரூம்குள்ள இருந்ததையே அம்மாவால பொறுத்துக்க முடியலையே. அவங்க எப்படி என்ன மருமகளா ஏத்துப்பாங்க? அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. நீ வீணா மனசு போட்டு எதுவும் குழப்பிக்காத. அப்பா அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்குறேன்னு சொல்லியிருக்காருல. கண்டிப்பா அம்மா நம்ம காதலுக்கு சம்மதம் சொல்லுவாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா மாமா? கண்டிப்பா நடக்கும். என்ன இப்படி பாக்குற? நான் உன்னை சமாதானம் பண்றதுக்காக இப்படி பேசுறேன்னு நினைக்கிறேன். சரி, இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடு. என்ன பாக்குற? உன் திருப்திக்காக நீ பிள்ளையார் வட்டம் போட்டு பாப்பல, அந்த மாதிரி தான் இதுவும். இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடு. அம்மா உன்னை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு இப்பயே தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். இந்த விரலை தொட்டா அம்மா உன்னை மருமகளை ஏத்துப்பாங்கன்னு நினைச்சிருந்தேன். நீ கரெக்டா அந்த விரலை தொட்டுட்ட. அப்போ இந்த விரல்ல என்ன மாமா நினைச்சிருந்தீங்க? அந்த விரலையும் அதே தான் நினைச்சிருந்தேன். நீ எந்த விரலை தொட்டு இருந்தாலும் அம்மா உன்னைதான் மருமகளை ஏத்துப்பாங்க. போங்க மாமா, இது போங்க. அப்படி எல்லாம் இல்லை. உன் விஷயத்துல நான் நெகட்டிவா யோசிச்சதே இல்லை. என்னைக்கும் எப்பவும் பாசிட்டிவா தான் யோசிப்பேன். ஏன்னா நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதான் வாழ்க்கைன்றதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. சோ நீ வேணா பாரு, அம்மா உன்னை கண்டிப்பா மருமகளை ஏத்துக்கு தான் போறாங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழப்போறோம். பிஸியா டைரி எழுதிட்டு இருக்கீங்களோ? ஆமா. மித்ரா பேருக்கு முன்னாடி நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரை பேரை சேர்த்துக்க நம்ம குடும்ப சம்பிரதாயப்படி நம்ம முன்னோர்கள் கிட்ட சம்மதம் வாங்க பூஜை பண்றா இல்லைங்க. இன்னைக்கு பூஜையில இருந்த மித்ராவை நான் கவனிச்சேங்க. மித்ரா என்ன திருப்தி படுத்துறதுக்காக மட்டும்தான் பூஜையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுதுங்க. மத்தபடி மித்ராவுக்கு இந்த சடங்கு சம்பிரதாயத்துல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல போல இருக்கு. முதல் நாள் பூஜையில மித்ராவோட நடவடிக்கை எனக்கு கொஞ்சம் கூட திருப்தியா இல்லைங்க. இதுல இவ 3 நாள் பூஜைய நல்லபடியா முடிச்சு நம்ம முன்னோர்கள் சம்மதத்தை எப்படிதான் வாங்க போறாளோ அத நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்குங்க. நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், இவர் அப்படி என்ன டைரியில எழுதிட்டு இருக்காரு?
என்று என் மனப்போராட்டத்தை சொல்ல பலவிதமாக முயன்று பார்த்து விட்டேன். ஆனால் அதை வெளியில் சொல்ல என்னிடம் வார்த்தைகள் இல்லை. இவர் மனசுக்குள்ள அப்படி என்ன போராட்டம்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாமே. என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன விஷயமா இருக்கும்? அம்மா, ஆ? ஏதோ குழப்பமா இருக்க மாதிரி இருக்கீங்களே, என்னாச்சுமா? வா. ம். உங்க அப்பா எழுதினது. இத படிக்கும்போது மனசுல என்ன தோணுது? உங்க அப்பா அவர் மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு அத வெளியில சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்காருங்கிறது நல்லாவே புரியுதுல்ல? ஆமாம்மா. உங்க அப்பா அவர் மனசுல இருக்கிற குழப்பத்தை பத்தி உன்கிட்ட ஏதாவது சொல்லிருக்காரா ஆதி? இல்லம்மா, அப்பா அதை பத்தி என்கிட்ட எதுவும் டிஸ்கஸ் பண்ணல. அப்பா அவரோட பிறந்த நாள் பரிசா என் காதலுக்கு சம்மதம் வாங்கி தரேன்னு சொன்னாரு. அவர் அந்த குழப்பத்துல தான் இருந்திருப்பாருன்னு இப்போ என்னால எப்படிமா உங்ககிட்ட சொல்ல முடியும்? இத்தனை வருஷமா உங்க அப்பா பிறந்த நாள் பரிசா என்கிட்ட கேட்ட எதையுமே நான் மறுத்ததில்ல. ஆனா இந்த வாட்டி அவர் மனசுல இருக்கிற போராட்டத்தை பார்த்தா நான் நிறைவேற்ற முடியாத ஏதோ ஒண்ண பரிசா கேட்பார் போல இருக்கு.